Hi guys, welcome to SIDDU TAMILAN. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன ஆப் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஆப் தான். இது பாத்தீங்கன்னா இது பேர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Prisma 3D. Prisma 3D னா இன்னும் இல்ல 3D மாடலிங் ஆப். இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா பார்க்க போறது கிடையாது. இதுல இருக்கிற பேசிக் ஃபீச்சர்ஸ் இத வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு இனிமே வர வீடியோஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அனிமேஷன் வீடியோவை எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது பேர் Prisma 3D நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அது மூலயமா நீங்கள் 3Dயில் என்ன வேணால் பண்ண முடியும். ஆனால் பிளெண்டரில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் அதுக்கிட்ட இருக்காது. சில ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் எடிட் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக இதில் எடிட் பண்ண முடியாது. என்ன தான் நம்ம பண்ணாலும் பிசியில் எடிட் பண்ணுற அளவுக்கு இதில் எடிட் பண்ண முடியாது. நீங்கள் ஃபோன்லேயே பிளெண்டர் ஏற்றி ட்ரை பண்ணி பார்த்தாலும் அந்தளவுக்கு நம்மளால் ஒரு எலாஸ்டிக்கான ஒரு 3D நம்மளால் கொடுக்க முடியாது. பிசி இருந்தால் தான் முடியும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்டார்டிங் நீங்கள் ஒரு இதில் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன சின்ன அனிமேஷன் வீடியோ, அதாவது உங்கள் வீடியோக்கு நீங்கள் ஹாய் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஸை நீங்கள் காட்டாமல் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் காய்ஸ் அப்படின்றதுக்கு அந்த அனிமேஷன் கையாட்டுற மாதிரி அப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு இது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆப்புக்குள்ளே போயிடுவோம். ஆப்புக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்திங்கன்னா யூனிட்டியோட ஒரு ஆப், ஓகேவா? மேட் வித் யூனிட்டின்னு அதுவே ஸ்டார்டிங்கில் வந்திருக்கும். நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து வச்சுருக்கேன். அது எனக்கு தேவையில்லை, நான் டீல் பண்ணிடுறேன். ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். இதோட எடிட்டிங் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூ இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் இன்ஃபோன் இருக்குது. ஸோ இன்ஃபோன் கொடுத்து பார்ப்போம். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், ரஷ்யன், போர்ச்சுகீஸ், ஜெர்மன். 4 லாங்குவேஜில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணும் எனக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷாக செலக்ட் பண்ணுவீங்க, சரி விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு போவோம். ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு நான் பார்த்தீங்கன்னா நியூன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா லோடிங் ப்ராஜெக்ட் வந்து உள்ளே வந்துடும். ஸோ நான் லோகோ கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிறேன், ஏன்னா கீழே உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்துடுச்சு. இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு பார் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கொயர் மாதிரி இருக்கும். இந்த பார் ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். அப்புறம் இந்த ஸ்கொயர் அப்புறம் இங்கே கீழே இருக்கிறது இப்போ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தேவைப்படாது. அனிமேஷன் க்ரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு அது இப்போ கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம், இந்த மேலே இருக்கிற பார். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் மார்க் இதை டேப் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 5 ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. 6வது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். ஸோ எல்லாத்தையும் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்பேர் எடுத்துக்கிறேன். ஸ்பேர் இதுக்குள்ளே இருக்கும், அது நீங்கள் வெளில எடுக்கிற மாதிரி இருக்கும். பிளேனா ஒன்றும் இல்லை. ஸோ கீழே பிளேனாக இருக்கும், இதை பாருங்கள். ஸோ இதுமாதிரி பிளெயினாக அப்படியே இருக்கும், அதுதான் பிளேன்னு சொல்லியிருக்கோம். அவங்க நம்ம ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற ஃபஸ்ட் எல்லா இதையும் எடுத்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு, தான் உங்களுக்கு புரியும். ஓகே, பாருங்கள், ஒரு வீடு மாதிரி இது ஒரு க்ரியேஷன் கொடுத்துருக்கு. அது நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகே, இப்போ பிரமிடும் வந்தாச்சு. இப்போ நம்ம டெக்ஸ்ட் கொடுத்து பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட் இங்கே இருக்குது, நியூ டெக்ஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த நியூ டெக்ஸ்ட்டு நீங்கள் கலர் எது வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஸ்கேல்னால் அது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும், சிறுசாக இருக்கணும். அது ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகணும். இது பார்த்திங்கன்னா பொசிஷன், அது எந்த பொசிஷனில் இருக்கணுன்றதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேலே இருக்கிற பார் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இது இருக்குது. ஸோ லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த லைட் கொடுத்தீங்க அப்படின்னா சில டைம் இது டல் அடிக்கும். பார்த்திங்களா, எல்லா பக்கமும் டல் அடிக்குது, ஒரு ஃபேஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் ஒரு பக்கம் பார்க்குறதுக்கு இது சூப்பர் பிரைட்டாக தெரியும், இன்னொரு பக்கம் பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாக தெரியும். இதோட கலர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ரெட் கலர் வைக்கிறேன், எனக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும். ஓகே கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இந்த நியூ டெக்ஸ்ட்டுன்றதுக்கு அடிக்குது. நான் அதை ரிவர்ஸ் சாரி இது இல்லை, அந்த லைட்டை ரிவர்ஸ் கொண்டு வரேன் நான். ஓகே, இப்போ பாருங்கள், நான் முன்னாடி கொண்டு வரேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூ டெக்ஸ்ட்ன்றது இன்னும் அப்படியே லைட்டாக தான் இருக்குது. நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் ரீடு அண்டு ஆப்ஷன் கூட இருக்குது. இப்போ நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு நம்ம ஸ்கொயர் மட்டும் ஒன்று வச்சுக்குவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு க்யூப் மட்டும்தான் இருக்குது. இந்த க்யூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ
ஸோ இதில் அடுத்து என்ன ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கு இல்லையா, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூமெண்ட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற மூமெண்ட்டுக்கு, அடுத்தது ரொட்டேஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா விட்த்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் இதில் முக்கியமே. இது இருந்தால் தான் உங்களால் எதுவாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன், இது பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் அது மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன், ரெட் பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட், ப்ளூ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்த உடனே இது பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறேன். இது இந்த பார் ஃபுல்லாக நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மூவ்மெண்ட் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இது போவோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு ரொட்டேஷன் இருக்கும். நம்ம இந்த ரெட்டை பிடிச்சி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்படி திரும்பும். நம்ம ஸ்கொயர்ன்றதுனால உங்களுக்கு இதில் எதுவும் தெரியாது. ஸோ அது மூவ்மெண்ட் தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதை நம்ம நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேட் பண்ணி இப்போ இதில் வேறு எதுவும் இல்லை. நம்ம இந்த மேலே இருக்கிற வித் கண்ட்ரோலர் பார்ப்போம். இது என்ன பண்ணுவோம், இந்த ரெட் கலர் எடுத்தீங்க அப்படின்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு அது மாதிரி குறையும், அதாவது டாப் பாட்டம் ஏறும். இந்த ப்ளூ கலர் எடுத்தீங்க அப்படின்னா அதே தான் இந்த பக்கமும் ஏறும், அதாவது சைடு வாக்கில் ஏறும். இது பார்த்திங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் ஏறும். நான் பார்த்திங்கன்னா இது திருப்பினதுனால வேறு ஷேப்பில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது மாதிரி இதையும் பாருங்கள். ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இது மாதிரி இருக்குது அப்படின்றது. நான் ரொட்டேட் பண்ண தான் இதில் பண்ண தப்பு. ஸோ நம்ம ரீடு பண்ணிட்டு எந்த பொசிஷனுக்கே கொண்டு வந்துடுவோம். ரீடோ ஆப்ஷன்லாம் சூப்பராகவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரீடோ அண்டோ பண்ணுறதுக்கு. கொடுத்துட்டு இப்போ வித்து கண்ட்ரோல் பண்ணி போவோம். இந்த க்ரீன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் டாப் அண்ட் பாட்டம். இது பார்த்திங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் அது மாதிரி. இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் ஸ்கொயர் ஷேப் கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த மேலே இருக்கிற பார் பார்த்துட்டோம். அடுத்து இந்த கீழே இருக்கிற ஸ்கொயர் லைன் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம கீழே இருக்கிற ஸ்கொயர் லைன் பார்த்துருவோம். இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் நார்மலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. செகண்ட் பார்த்திங்கன்னா கார்னர் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கார்னர் மட்டும் செலக்ட் பண்ணி. ஸோ இப்போ இந்த கார்னர் மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அதை லைட்டாக தூக்குறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் இதில் கர்வும் பண்ணிக்கலாம். அந்த கார்னரையே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது கர்வ் ஆக கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் கர்வ் பண்ணிங்கன்னா கர்வ் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கார்னர் செலக்ட் பண்ணுறதுக்கு. கார்னர் பார்த்திங்கன்னா இது செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி நம்மள என்ன மூவ்மெண்ட் கொடுக்கணுமோ அது மாதிரி நம்ம மூவ்மெண்ட் கொடுத்துக்கலாம். பாருங்கள். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இது ஒரு மாதிரி இருக்குது. சரி நம்ம இது மறுபடியும் நார்மல் பொசிஷனுக்கே கொண்டு வந்துடுவோம். இப்போ நம்ம நார்மல் பொசிஷன் கொண்டு வந்தாச்சு. இப்போ எல்லா எட்ஜையும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த எட்ஜை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வேலை மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் எல்லாமே. இதுதான் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற வெறுப்பு. பார்த்திங்கன்னா நம்ம ஜூம் இன் பண்ணி செலக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பார்த்திங்களா இப்படியாக தான் ஆகும் உங்களுக்கு ஜூம் இன் பண்ணாமல் செலக்ட் பண்ணிங்கன்னா. ஸோ அப்பப்போ இதுக்கு நீங்கள் கொஞ்சம் லோ ஸ்பீட் மொபைல், அதாவது 1 GB RAM மொபைலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேக் ஆகும். அதுவும் அப்பப்போ தான், இப்போது லேக் ஆகுது. இது எல்லா ஃபோன்லேயும் இது ஒர்க் ஆகும். எந்த ஃபோனுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் தாராளமாக இதில் எந்த ஃபோனில் வேணாலும் ஏற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கார்னிங் கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது அப் அண்ட் டவுன் இது நார்மலாக தான் இருக்கும். பட் ஆனால் இது தான் கொஞ்சம் மாறும். ஸோ நம்ம சைடு வாக்கில் இழுத்தோம் அப்படின்னா அந்த கார்னர்ஸ் மட்டும்தான் வருமே தவிர்த்து வேறு எதுவும் வராது. இப்போ நம்ம இந்த ரொட்டேஷன் செலக்ட் பண்ணி பார்ப்போம். இது மட்டும் ரொட்டேட் ஆகும். இங்கே பாருங்கள், நம்மளால் டான்ஸ் ஆட வைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது பாருங்கள், இது ரொட்டேட் ஆகுது. இப்போ வித்தை கண்ட்ரோல் பண்ணி பார்ப்போம். வித்தும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், அந்த கார்னர்ஸ் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் ஆகும் நம்ம கார்னர் செலக்ட் பண்ணியிருந்தோம்னா. ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கார்னர் செலக்ட் பண்ணலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா எட்ஜு செலக்ட் பண்ணுறது. ஸோ இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு தேவையான எட்ஜை செலக்ட் பண்ணி அதை நான் இழுக்கிறேன் பாருங்கள், எப்படி வருதுன்றதை பாருங்கள். இது மூவ்மெண்ட்டில் இருக்குது. இப்போ நான் ரொட்டேஷனுக்கு மாற்றி ரொட்டேட்டும் பண்ண முடியும். ஸோ இப்போ வித்தையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இது பாருங்கள், ஒரு போட் முடி வருது இல்லையா. இது மாதிரி நீங்கள் பல விஷயம் இதில் பண்ணலாம். இதில் இது பார்த்திங்கன்னா ஷேப்ஸ், இது மூமெண்ட்ஸ்க்கு ரொட்டேஷன் வித்து. இது பார்த்திங்கன்னா கீழே அந்த எட்ஜஸ் கார்னர்ஸ் இதெல்லாம் நார்மல். அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜை லாங் ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 எட்ஜையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூமெண்ட் கொடுப்போம். ஸோ நம்ம மைக் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்களும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐக்கியம் இருந்தாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மைக்கில் தான் இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன். எந்த அளவு கிளாரிட்டி கொடுக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ நான் மறுபடியும் அன்டூ பண்ணி நார்மல் இதுக்கு கொண்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு vlog சேனல் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை நம்ம ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னு. ஸோ இதோட வித்தும் கண்ட்ரோல் பண்ணி பார்ப்போம். எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. இந்த பக்கம் நம்ம இழுத்தா இங்கே பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம மறுபடியும் நார்மல் க்யூப் ஷேட் கொண்டு வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸை, அந்த ஃபேஸை மட்டும் கவர் பண்ணக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா கட்டர். அப்படி நம்ம இதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுவும் எதுக்குன்னு நான் இனிமேல் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இப்படி கட் பண்ணுறதுக்கு, இது கட்டாக முடிஞ்சு என்னதில்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் கட்டுக்கு இப்போ கட் பண்ணியிருக்கு. ஸோ இது நம்ம இந்த ஸ்ப்ளிட் கட் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் இது டபுள் ஆக்கிரும், அப்படியே கிளிச் பண்ணி டபுள் ஆக்கிரும். அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா கட்டர், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இந்த டேபிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த சைடு செலக்ட் பண்ணுமோ அதையும் செலக்ட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் ஒரு கட் மாதிரி பண்ணதுக்கப்புறம் இப்படி வர மாதிரி இருக்குது இல்லையா, இதுதான் இதோட ஆப்ஷன். ஸோ இது இப்படியும் இழுத்துக்கலாம், எப்படி வேணாலும் இழுத்துக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். ஸோ பாருங்கள் ஒரு பிரிட்ஜ் மாதிரி போயிட்டே இருக்குது அது பாட்டுக்கு. ஸோ நம்ம அந்த சைடு ஒரு பிரிட்ஜ் கூட க்ரியேட் பண்ணலாம் வேணும்னா. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜே க்ரியேட் பண்ணிடுறேன். ஏறி ஏறி போகுது இல்லையா, இப்போ அங்கேருந்து அப்படியே கீழே இறங்குற மாதிரி செட் பண்ணுவோம். பாருங்களா. ஸோ இது வெளில வந்துடுச்சு, சாரி தெரியாமல் டேப் பண்ணிட்டேன் மல்டி விண்டோ ஆப்ஷனை. ஸோ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு இப்போது இந்த பாட்டம் சைடு இருக்கு இல்லையா, இந்த சிசர் கட்டை யூஸ் பண்ணி ஜூம் இன் பண்ணிக்குவோம். ஸோ இது மாதிரி தப்பாக கட் பண்ணிட்டேன், சாரி. ஸோ இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கே போய் நம்ம ட்ரிப் கட் பண்ணிடுவோம். ஸோ இது மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல போய் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதை இறக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இது மாதிரி இறங்கும். பாருங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி இறங்குது இல்லையா, இந்த ஹோல் வழியாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதையும் டிசைன் பண்ணியாச்சு. இப்போ இது இறங்குற மாதிரி இருக்குது, கரெக்டாக போயிடுச்சு. இப்போ இந்த ஹோல் வழியாக நம்ம எல்லோரும் ஒரு பிரிட்ஜ் வழியாக உள்ளே போகிற மாதிரி இருக்குது. நான் அப்படி தான் செட் பண்ணி இருக்கலாம்னு நினச்சேன். கண்டிப்பாக அதேமாதிரி செட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இதை நான் உள்ளே இருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டமில் ஒரு சைடு மாதிரி. ஸோ இது மாதிரி எது வேணால் கிறுக்குத்தனமாக கூட பண்ணலாம் நம்ம இஷ்டத்துக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி செம்மையாக இருக்குது பார்க்கவே. எனக்கு உண்மையாகவே இது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் மறுபடியும் நார்மல் பொசிஷனுக்கே கொண்டு வந்துடுறேன். மறுபடியும் நார்மல் ஸ்கொயர் ஆக்கியாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஃபேஸ் செலக்ட், இது எட்ஜ் செலக்ட், இது கார்னர் செலக்ட். இதுதான் இப்போ நம்ம 3 பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே பார்த்தாச்சு நம்ம. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் கேமரா இருக்குது. ஸோ இந்த கேமரா நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது, லைட்டும் தேவைப்படாது. இந்த போனு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல நான் இப்படி செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்தையும் செலக்ட் பண்ணி இப்போ நான் பார்த்திங்கன்னா ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், டூ யூ வாண்ட் டு ஸ்கின் 4 போன்ஸ் டு க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் அது ஒரு போன் மாதிரி நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு. நம்மளோட எல்லா போனும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக இப்படி தூக்கி விட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த கேமரா ஆப்ஷன்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போயே சொன்னால் உங்கள் தலை தான் சுற்றும், அதனால் உங்களுக்கு குழப்ப தான் செய்யும், உங்களுக்கு பிடிக்குமா இல்லைன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாடலிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை கொடுத்தோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா அனிமேஷன். இந்த அனிமேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தேவைப்படாது, மாடலிங் தான் தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்கல்ப்டிங் பண்ணுற வேலை, அவ்வளோதான் ப்ரிசம் பேசிக் டியூட்டோரியல். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டியூட்டோரியல்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கனும் டேப் பண்ணி ஆல் ரம்ஸரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போய்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட இன்னும் ஒரு சேனல் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இங்கே பாருங்கள் அது போன் மாதிரியே இருக்குது, இது தெரியும்னு நினைக்கிறேன். போன் மாதிரியே இருக்குது இல்லையா, அதுதான் இது போன்ஸுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாடலிங் பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா பேசிக்ஸாக இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். இது தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஈஸியாக இது பண்ணிடலாம். இனி வர வீடியோஸ்லாம் ஒவ்வொரு
அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது போடுறது, எது க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷன் வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தெரியும். ஸோ இந்த கேமரா எதுக்கு அப்படின்றதுன்னு சொல்கிறேன், இந்த அனிமேஷன் எதுக்குன்றதையும் நான் சொல்கிறேன். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது வேணும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா இனிமேல் டெய்லியும் 6 மணிக்கு வீடியோ போடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சித்து தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதான் நான் அப்புறம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் சித்தார்த். டாடா பை பாய். See you.